பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கல்லனை போல கடைசி நேரத்தில் திறந்தலான்னு நீ நினைக்காதே. அவனுக்கு கிடைத்த வாய்ப்பு இனி யாருக்கும் கிடைக்காது. கல்லனை போல கடைசி நேரத்தில் திறந்தலான்னு நீ நினைக்காதே. அவனுக்கு கிடைத்த வாய்ப்பு இனி யாருக்கு கிடைக்காது. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். நாளை 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 என்று நாளை கலக்காது. என்று போய் இப்பொழுது என்ற வேதம் சொல்கிறது. நாளை 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 என்று நாள் கடக்காது. என்று போய் இப்பொழுது என்ற வேதம் சொல்லது. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மகனே, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மகளே, எனக்கு அன்பானவர்களே, முதலில் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் என்றால் என்னவென்றால், பாவத்திலிருந்து திருந்துவதே மனம் திரும்புதல் ஆகும். பாவம் என்றால் என்னவென்று பார்ப்போம். தன் உடம்புக்கு கெடுதல் உண்டு பண்ணுகிறது எதுவோ அது எல்லாம் பாவம்தான். சிகரெட்டு, கொடி, போதை, கஞ்சா, புகையிலை, பிறகு திருடு, கொலை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், கெட்ட வார்த்தை, விக்கிர ஆராதனை, மந்திர சூனியம் செய்வது, இது எல்லாம் பாவமாகும். நாம் பரலோகம், சொர்க்கம், மோட்சம் என்று சொல்லப்படுகிற இந்த மூன்றும் ஒன்று தான். இந்த மோட்சத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறவங்க யாருன்னு கேட்டால் உடனே எல்லோரும் போகணுன்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? அப்படி போகணுன்னு ஆசைப்படுறவங்க என்னெல்லாம் செய்யணும்? வேத வசனத்தில் இருந்தே பார்ப்போம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருபோதும் பார்க்க முடியாது. பரலோகத்தில் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலையில் எழுந்த உடனே நாம் பல்லெல்லாம் விளக்கிட்டு ஆண்டவரை தேடணும். வேத வசனங்களை வாசிக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், பாட்டு பாடணும். 1 மணி நேரம் ஆண்டவருக்காக நாம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 1 மணி நேரம் ஆண்டவருக்காக நாம் ஒதுக்கணும். சரிங்களா? அப்படி நாம் செய்யும்போது அதிகாலையில் எழுந்த உடனே ஆண்டவரை தேடும் போது என்ன ஆகும்? ஆண்டவரை கண்டடைவோமாங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை போல எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டுமா? பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னா இந்த பரிசுத்தத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த பூமியில் இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்தீர்கள், எப்படி வாழ்ந்தீர்களோ தெரியாது. ஆனால் இனி நாம் ஆண்டவருக்காய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆண்டவரை தெரிந்த பிறகு முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவரை தவிர எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது. அது ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த ஒரு சிலையும் வணங்காதீர்கள். எந்த ஒரு சிலையிலே ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். அவரை கண்ண மூடி என் தேவனே என்று ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டாலே உங்கள் அருகிலே வந்து விடுவார். எனக்கு அன்பானவர்களே, ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அறிந்து அவரை தொழுது கொள்ளுங்க. மனம் திரும்புங்க. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.